பூசாரிகள்னு சொல்லி இப்ப எங்க கிராமங்கள்ல எல்லாம் பாரதம் சொல்லுவான், கண்ணால ஜலம் விட்டுன்னு சொல்லுவான், வெதரை கோத்தம் உட்காந்து திருப்பி சொல்லுவான். ஒடுக்கு வச்சிருந்து 10,000 பேர் வந்து காப்பாள். ரொம்ப படிப்பில்லாதவாளுக்கெல்லாம் புரியும் அப்படி சொல்லுவாள். அந்த கலையெல்லாம் போயிடப்படாதுன்னா ஆச்சாரியால் சதஸ்தை நடத்தி அவள் எல்லாரையும் தெரிவிச்சு அந்த உடுக்கடிச்சுன்னு அந்த பாரத சரித்திரம் ரொம்ப நன்றாக இருக்கும். அதே மாதிரி பொம்மலாட்டம், எங்க ஊர்லாம் பொம்மலாட்டம் பருத்தூர் சாட்சிவா சொல்லுவாள். ஈஸ்வரவாள்லாம் செங்காலிபுரம், ராமாயணம்னா பருத்தூர் சாட்சி அவள் சொல்லிப்பாளா அவளே. அதான் தன்னை பத்தி சொல்லிக்க வேண்டிய சமயத்துல சொல்ல வேண்டாமோ. இன்டர்வியூக்கு கூப்பிட்ட சமயத்துல என்ன நீ படிச்சிருக்கேன்னா நான் என்னை பத்தி சொல்லிக்கிற வழக்கம் இல்லைன்னா கேட் அவுட் போங்கிறேன், வெளியில போங்கிறேன். உன்னை பத்தியே பண்ணி சொல்லிக்க வேண்டாமோ, இருக்கிறது இல்லாது எல்லாத்தையும் நீ சொல்ல வேண்டாமோ. உப்பு இல்லாம கஞ்சி குடிப்பேன்னு வேலையை உப்புத்து விடுவேன், அப்புறம் மாட்டீங்கன்னா அப்புறம் ஒன்னு ஆறு என்ன வெளியில போய் சொல்ல முடியுமா? தன்னை பத்தி சொல்லிக்க வேண்டிய சமயத்துல சொல்லிக்கலைன்னா அவன் அசடவன். அவசியம் தன்னை பத்தி சொல்லிக்கணும். அவள் அஷ்டுவாள் சொல்லுவாளா. பொம்மலாட்டம்னா புதுக்குடி சுவாமிநாத குருக்கள் பாடா. எங்க ஊர்ல சுவாமிநாத குருக்கள்னு ஹரிஷ்சந்திர நாடகத்துல அவர் பாடினா அப்படியே ஹிருதயம் உருகி போயிடும். 10,000 பேர் கேட்பா. இப்ப பேரெல்லாம் இருக்கான், அவன் பாடினா அப்படித்தான். இந்த பெரிய இதெல்லாம் பாடுவாள். இதெல்லாம் தம்பூரும் பூரெல்லாம் வாழ்க்கை போறவே போறாது, சுத்தியெல்லாம் போறாது. துருத்தி வச்சுன்னு ஊதுவன் அவர் கண்டத்துக்கு. பெரிய பானையில வழக்கண்ணி வச்சுன்னு குடிப்பாள். அப்படி ஹரிஷ்சந்திர நாடகம் சொல்லுவாள். நிச்சயம் பொய் சொல்லணும். அதை காட்டா கூட ஏதோ பொய்ய கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு தோணும் உனக்கு. அது மாதிரி புராணங்கள் போய் அமைஞ்சிருக்கு. இது நம்ம தேசத்துல இந்த பாக்கியங்கள்லாம் பார்க்கலாம். காதால காட்டா பாப்பம் போடுதுங்கிறாள். இது வேற ஒத்திரியும் நான் போய் கேட்க வேண்டாமே. கட்ட ரேகைகளே அப்படியே இந்த மேடு, புதனுடைய மேடு, சனியினுடைய மேடு, இது ரேகா சாஸ்திரத்தை ரிஷிகள் சொல்லியிருக்காள். புத தசையை வரும், கட்டதான தசையா. சுவாமி ராமனை கொண்டு போய் புத தசையில காட்டுல தள்ளிவிடுத்து. ராமனே ரங்கநாதன் வரதராஜனை காட்டுல தள்ளினா வரும் பயிரெல்லாம் கணத்துல தள்ளும்னே கட்ட தசை வந்தா. அந்த தசா தோஷங்கள்லாம் போயிடுறது பகவத் குணம் காட்டா. அந்த ரேகையெல்லாம் அழிஞ்சு போயிடுறது. அது மாதிரியான ஒரு ரகசியம் காதால காட்டா பாபம் போகும்னு கண்டுபிடிச்சது நம்ம மதத்துல. அதைத்தான் அந்த ரோமகிருஷ்ணர் அவ குடும்பத்தார் நன்னா சூத்திர சொல்லுவாளாம். அதுக்காக அந்த பரம்பரையில பிராமணாளத்துல போய் பிராமணாளான மகர்ஷிகள்லாம் கேட்டிருக்காள். அபகரம் புண்ணியம், சமஸ்த பாபமும் போயிடும் உங்க முகமா காட்டா. யாரு இப்படி சொல்ல முடியும்? ஹிருதயம் உருக முடியாதுன்னா சொல்றேன், அனுகிரக புத்தியோட சொல்றேன்கிறாள். தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுகிரகேணாஜ்ணதம் மனோஹரா. நாரதசுவாமி சொன்னால் ரொம்ப மட்டமான ஜாதியில இருந்தேன், ஜென்மாந்தரத்திலே மகான்களிடத்துல கங்கா தீரத்துல போய் பகவத் குணம் காட்டேன். கேட்கிற போது அவ கண்ணால ஜலத்தை விட்டு ஹிருதயம் உருகி அனுகிரக புத்தியோட சொன்னாள். நான் நன்னா இருக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னாள். அதை கேட்டேன். சுவாமிதான் கத்தின்னு என் சித்தம் வரும்படியா ஒரு எண்ணம் வரும்படியா பண்ணிவிட்டாள். வரும்படியா பண்ணது மட்டுமல்ல, பிரம்மாவுக்கு பிள்ளையா வரும்படியா பண்ணினாள். அது மட்டுமல்ல, கிருஷ்ணான்னு கூப்பிட்டா சுவாமி என் மனசுல ஓடி வராள். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னு கேட்டாள். ஆஹூதைவமே சீக்கிரம் தர்சனம் ஜாதிச்சசி. ஆஹூதைவமே சீக்கிரம். நாரதர் சொல்றார், கிருஷ்ணான்னு கூப்பிட்டா சுவாமி ஓடி வராள். கால் சலங்கையும் கழுத்துல பிரி நகமும் யசோத பின்ன மயில் தோகையும் சவந்த நேத்திரமும் சவந்த அதரமும் திவ்ய புஜமும் மங்கள சரணமுமாய் சுவாமி உள்ள ஓடி வராள். அயம் ஹி பரமோ லாபா எத் யோகேன ஆத்ம தரிசனம்னு யாஜ்ஞவல்கியர் சொன்னா போல இதுக்கு மேல எனக்கு லாபம் உண்டா? சுவாமி உள்ள வரும்படியா பண்ணிவிட்டாளே. கூட்டா ஓடி பப்பரம் உண்டை காட்டினா குழந்தை ஓடி வராம பாருங்க. ஒரு பப்பரம் உண்டை காட்டினா குழந்தைன்னு விட்டு இல்லை, கழவம் போகுன்னு ஓடி வரான்னு பப்பரம் உண்டை காட்டினா. குழந்தை வரது காப்பானே. ஒரு குழந்தையை காட்டினா குழந்தை ஓடி வராம பாருங்க. அது மாதிரி சுவாமி வரான்னு உள்ளேங்கிறார் நாரதர். பகவான அப்படி சுவாதீனம் பண்ணிக்கணும். அதுதான் ஜென்மா. ராப்பகலாய் எதை நினைக்கணும்னு காட்டாள். ஆச்சாரியால சிஷ்யம் காட்டாள். அதுக்கு என்ன சொன்னால் தெரியுமோ? பணத்தை நினையணும், பதவியை நினையணும், வீடு வாசலை பத்தி நினையணும், கணக்கை பத்தி பாருன்னு சொல்லல. பகவத் சரணம் சம்சாரா. பகவத் சரணம் விட்டாள். சம்சார விவகாரத்துல இருக்கிற வஸ்துக்களை நீ நினைப்பானே, தானா உனக்கு வர வேண்டியதா இருந்தா அவனை தேடிக்கின்னு கொண்டு கொடுப்பான். நீ அதுக்காக நீ பறக்க வேண்டாம். நீ தேட வேண்டியது பகவத் சரணம் தான் விட்டாள் ஆச்சாரியா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்ச பரமாச்சாரியா. சிஷ்யன் 181 கேள்வி கேட்டான், 181 பதில். பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகைன்னு கேட்டாள். அக்ஷகோ அக்ஷய வட்டவிருட்சா. அக்ஷய வட்டவிருட்சமாய் எங்க பார்த்தாலும் அது காசியிலையும் பிரயாகையிலையும் கயையிலையும்
அடியும் நடுவும் நுனியுமா இருக்கு. எத்தனை பெரிய காத்துலயும் அந்த மரம் கீழே விழல. அப்படி அழியாமல் இருக்கிறது எதுன்னா விதிவது சத்பாத்திரதானம். எது சாதுக்களிடத்துல மனப்பூர்வமா பண்ணின தானம்ங்கிறாள். அது அக்ஷய வட்டவிருட்சம். ஆமா, உன் குழந்தை பேரன் புள்ளே உன்னுடைய பேரனுக்கு பேரன் எல்லாருக்கும் அது அப்படி இருந்து ஒரு நாளும் அழியாமல் இருந்து காப்பாற்ற வந்த புண்ணியம் சொல்றாள். கஷ்ட குலட்சயஹேது. ஒரு குலம் அழியணும்னா என்ன பண்ணினா அழியும் நாள். நீ எது பண்ணினாலும் அழியாது. இந்த ஒரு சின்ன காரியம் பண்ணினா குலம் அழிஞ்சு போயிடும் நாள். என்ன நாள்? சந்தாபஜனேஷு யோகாரி. சாதுக்கள் மனசு தவிக்க முடியா பண்ணினா குலட்சயஹேதுட்டாள். அவ மகான்கள்லாம் சந்தோஷப்படணும். அவள்லாம் அவளை போலத்த பெரியவாள்லாம் க்ஷேமமா இருக்கணும்னு நினைச்சா போறோம், க்ஷேமமா இருக்கும். அவளுடைய அனுகிரகங்கள் எல்லாத்தையும் அடையணும்.